ஹாய். சிங்கப்பூர்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமா, கரெக்டா நீட்டா இருக்கும். ரோடெல்லாம் அழகா இருக்கும். மேடு பள்ளம் இருக்காது. நல்ல சம்பளம் கிடைக்கும். தமிழர்கள் அதிகம் பேர் இருப்பாங்க. மற்ற நாட்டினர் இருந்தாலும் தமிழ் பேசுவாங்க. இல்லையா? அப்படியெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தமிழ் திருவிழாக்கள் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க. இது எல்லாமே தோணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஒரு நாள் நம்ம சிங்கப்பூர் போயிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு எல்லாம் தோணும் இல்லையா? பாருங்களேன், அங்க ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. என்னன்னா, அங்க தேசிய பூங்காக்கள் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரியம் இருக்கு. அதனோட அமைச்சகம் வந்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க கீழே கிடக்கிற பழங்களோ இல்ல வேறு எதுவா பூக்களோ எதுவாக இருந்தாலும் அதை சேகரிச்சு எடுத்தோம்னா உடனே அதுக்கு நம்ம ரூபாயில 3,00,000 ரூபாய் அபராதம் விதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திய ரூபாயில 3,00,000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன இப்படி புதுசா இருக்கு, எங்கேயுமே இல்லாத ஒரு வரியா இருக்கு அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய இந்த வாரியம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அமைச்சகத்தின் அந்த சட்டத்தின்படி இங்க இருக்கக்கூடிய அரசு நிலங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அரசாங்க நிலங்கள் அத்தனையிலும் இருக்கக்கூடிய பூ, செடி, மரம், கொடி எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானது. அதுல இருந்து கீழே விழக்கூடிய அத்தனை பூக்கள், பழங்கள், காய்கள் எல்லாமே யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அதனால நீங்க அரசாங்கத்துக்கிட்ட, அதாவது இந்த வாரியத்துக்கிட்ட, சொன்னோம்ல தேசிய பூங்காக்கள் வாரியம்னு சொல்லிட்டு, அந்த வாரியத்துக்கிட்ட ஒரு அனுமதி லெட்டர் வாங்கிட்டு, ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க அதை கலெக்ட் பண்ணுனா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா தெரியாம இதை வந்து, அதாவது அவங்களுக்கு தெரியாம அமைச்சகத்துக்கிட்ட அனுமதி வாங்காம நம்ம இங்க இருக்கிற பழங்களோ, பூக்களோ, காய்கறிகளோ கீழே விழுந்ததை எடுத்தா கூட அது கண்டிப்பா தவறு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னா, நம்ம இந்திய ரூபாயில 3,00,000 ரூபாய் அதுக்கு அபராதம் விதிக்கிறாங்க, ஃபைன் போடுறாங்க. ஆனா எல்லா சட்டத்திட்டங்களும் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நெட்டிசன்கள் எல்லாருமே, வலைதளத்துல எல்லாருமே இந்த சட்டத்தை பத்தி ரொம்ப விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இதை நீங்க கூட பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம். பாய்.